தேவனுடைய நல்ல திருநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. சுமார் 3 மாதங்களுக்கு பின்பு அனைவரோடு கூட சேர்ந்து இணைந்து தேவனை ஆராதிக்க, துதிக்க, கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்க தேவன் எங்களுக்கு பாராட்டின மேலான இரக்கங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன், துதிக்கிறேன். கர்த்தருக்கு சபையும் இந்த ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த பகுதியையும் இந்த பட்டணத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பால போதகருக்கு என்னுடைய அன்பு நன்றிகள். தேவ பிள்ளைகள் மீதும் தேவன் தமது அளவில்லாத கிருபைகளை பெருக பண்ணுவாராக. வாசிக்கலாம். உபாகமம் புஸ்தகம் 34வது அதிகாரம். உபாகமம் புஸ்தகம் 34வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயைப் போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயைப் போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதே இல்லை. வேத புத்தகத்துல அநேக தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ மனிதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் இருக்கிற ஒரு சிறப்பை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒவ்வொருவரை குறித்தும் ஒவ்வொரு விதமாய் வித்தியாசமாய் கனமாய் சொல்லப்பட்டிருக்கிற சூழ்நிலையில மோசேயை குறித்து வேதம் சொல்கிறது, கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயைப் போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினது இல்லை. அப்படியானால் தீர்க்கதரிசிகளிலே மோசே ஒரு விசேஷித்த ஒரு தீர்க்கதரிசி. மோசே ஒரு கணத்துக்குரிய தீர்க்கதரிசி. வேத புத்தகத்துல மோசே போல ஒரு தீர்க்கதரிசி எழும்பினது இல்லை என்று சொல்லத்தக்க வண்ணமாக பெயர் பெற்ற ஒரு தீர்க்கதரிசி மோசே. மோசே கர்த்தர் அப்படி ஒரு பெயர் பெற்ற மனிதனாக மாற்றுவதற்கு வேதாகமத்துல மோசே ஒரு பெயர் பெற்ற தீர்க்கதரிசி என்று வேதத்துல அவரை குறித்து சொல்லப்படுவதற்கு மோசேயிடத்துல காணப்பட்டதான விசேஷித்த காரியங்கள் என்ன? மோசேயிடம் காணப்பட்ட விசேஷித்த தெய்வீக காரியங்கள் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். காரணம், மோசே குறித்த வேதம் இப்படி முகமுகமாய் அறிந்த மோசே போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழுப்பினது இல்லை என்று விளங்கும் என்று சொல்லத்தக்க வண்ணமாக மோசே குறித்து ஆவியானவர் மிகவும் மேன்மையாக எழுதி வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை விசேஷித்த வண்ணமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். மோசேயை போல உங்கள் ஒவ்வொருவரையும் கணத்துக்குரிய பாத்திரமாக மாற்ற விரும்புகிறார், மேன்மையான பாத்திரமாய் மாற்ற விரும்புகிறார், விசேஷித்தவர்களாய் மாற்ற விரும்புகிறார், சிறந்தவர்களாய் மாற்ற விரும்புகிறார். உங்கள் ஊர்ல நீங்க படிக்கிற இடத்துல, பணி செய்கிற இடத்துல, குடியிருக்கிற பகுதியில மோசேயை போல உங்களையும் கர்த்தர் மேன்மையான ஒரு பாத்திரமாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. மோசேயை உயர்த்தின தேவன், மோசேயோடு கூட இருந்து மோசேயை மேன்மைப்படுத்தின கர்த்தர் உங்களையும் மேன்மைப்படுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் மோசேயிடத்தில் காணப்பட்டதான விசேஷித்த காரியங்கள் என்ன என்பதை நாம் பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலையும் அவைகளையே நாம் அபியாசப்படுத்துகிற போது, இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில அவைகளை நடைமுறைப்படுத்துகிற போது மோசேயை மேன்மைப்படுத்துவதான மோசேயின் தேவன் நம்மையும் மேன்மைப்படுத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வாசிக்கலாம். முதல்ல அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 38வது வசனம்.
பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்திரத்திலே சபைக்குள்ளிருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. தேவனிடத்திலிருந்து ஜீவ வாக்கியங்களை பெற்றவன் மோசே. தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றவன் மோசே. தேவனிடத்திலிருந்து பிரமாணங்களை பெற்றவர் மோசே. தேவனிடத்திலிருந்து கட்டளைகளை பெற்றவர் மோசே. தேவனிடத்திலிருந்து வாக்குத்தத்தங்களை பெற்றவர் மோசே. தேவனோடு கூட பேசி 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 தேவனிடத்திலிருந்து பிரமாணங்களை நல்ல சத்தியங்களை பெற்றவர் மோசே. என கனிமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே மேன்மைப்படுத்துவதோட மிக முக்கியமான ஒரு காரியம், மோசே தேவனோடு கூட பேசி 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 தேவனிடத்திலிருந்து வேத சத்தியங்களை பெற்றவர், ஜீவ வாக்கியங்களை பெற்றவர். நீங்களும் அப்படித்தான் அதிகமாய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து வேத சத்தியங்களை நீங்கள் நினைச்சீங்க கற்றுக்கொள்ளுங்கள், வேத சத்தியங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவ சமூகத்து வருகிற போதெல்லாம் கர்த்தாவே என்னோடு கூட பேசும் என்று தேவனுடைய வார்த்தைகளை வாங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். போகே என்று சொல்லி ஒரு அருமையான கர்த்தருடைய தாசன் இருந்தார். அவர் தன்னுடைய பிரசங்கத்தில் அதிகமாய் சொல்லுவார், இதோ நான் கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கிறேன், நல்ல ஒரு வாக்கு தத்தத்தை அறிவிக்கிறேன், பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். ஆனா அப்படியே நீங்க என்ன செய்யுங்க, கேட்ச் பண்ணுங்க, அதை பிடித்துக் கொள்ளுங்கள், அதை உங்களுக்கு என்று வாங்கிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு இருதயத்தில் அதை வாங்கிக் கொள்ளுங்கள். Please receive the word of God. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று மிகுந்த அதிகாரத்தோடு வல்லமையோடு அபிஷேகத்தோடு கூட சொல்லுவார். சில நேரங்களில் ஜனங்கள் அப்படியே கைகளை நீட்டி, ஆண்டவரே இந்த வார்த்தையை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம் என்று ஜனங்கள் கைகளை நீட்டி அப்படியே முகப்பொப்புற விழுந்தவர்கள் என்று செய்வார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக தாழ்த்துவார்கள். வேதம் சொல்லுகிற மோசே தேவனிடத்திலிருந்து வாக்கியங்களை பெற்றுக் கொண்டவன். அன்றைக்கு வேத புத்தகம் கிடையாது. அன்றைக்கு இப்படியெல்லாம் மோசேயுடைய கைகளிலே வேத புத்தகம் எழுதி கொடுக்கப்படல. தேவனோடு பேசி 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 தேவனிடத்திலே உருவாடி தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக் கொண்டவர் மோசே. ஆனால் இன்றைக்கு தேவன் நம்முடைய கைகளிலே வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தை நன்றாய் வாசிங்க. வாசிக்கிற போது ஜெபத்தோடு கூட வாசிங்க. கர்த்தாவே என்னோடு பேசும், என்னோடு பேசும் சொல்லுங்க. கர்த்தரிடத்துல கேளுங்க, கர்த்தாவே இந்த வசனங்களை வாசிக்கிற போதெல்லாம் இந்த வசனம் என்னோடு பேசட்டும், என் இருதயத்துல பேசட்டும், என்னோடு கூட இந்த வசனங்கள் உணர்த்தட்டு கேளுங்க. என் குடும்பத்துக்கு நல்ல வார்த்தைகளை கொடுங்க, எனக்கு கொடுங்க, என் பிள்ளைகளுக்கு கொடுங்க, வார்த்தையோடு கூட பேசுங்க. அந்த வார்த்தையை நான் பெற்றுக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். அந்த வார்த்தைகளை இருதயத்தை வாங்கிக் கொள்வதற்கு வாஞ்சியாக இருக்கிறேன். அந்த வார்த்தைப்படி நடப்பதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த வசனத்துக்கு முன்பாக என்னை நான் தாழ்த்துகிறேன் என்று வசனத்தை உற்சாகத்தோடு வாஞ்சோடு வாங்கிக் கொண்டு வசனத்துக்கு உங்களை அர்ப்பணிங்க, வசனத்துக்கு அர்ப்பணிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் ஊழியத்துக்கு வந்த புதுதுல என்னுடைய பெற்றோர்கள் என்னை ஆதரிக்கல, ஊழியத்துக்கு போறதுல யாரும் என்னை உற்சாகப்படுத்தல, ஊழியத்துக்கா போல பயன்படுத்திக்கிட்டா போல பொழப்பு இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர என்னுடைய வீட்டுல யாருமே ஊழியத்துக்கு போறதை குறித்து பெற்றோர்கள் உற்சாகப்படுத்தலை. மேட்டுப்பாளத்துக்கு வந்த புதுதுல ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். ஒரு சகோதரி என்னை ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனாங்க. அவர்கள் ஜெபக்குழு எல்லாம் நடத்துகிறவர்கள். ஆனப்படினாலே நம்ம பகுதிக்கு ஒரு புதிதாக ஒரு சுவிசேஷம் வந்திருக்கிறார் என்று சொல்லி கூட்டிட்டு போனாங்க. நான் உங்களை பார்த்தேன், ஸ்தோத்திரம் பண்ணேன், நல்லா இருக்கீங்களா, அவ்வளவுதான். ஒரு டீ தந்தாங்க, டீ குடிச்சேன். அவங்களும் வெளியே ஒரு இடத்துக்கு போகணும். அப்ப அவங்க சொன்னாங்க, பிரதர் நீங்க ஜெபம் பண்ணுங்க, நான் சீக்கிரம் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர் நீங்க ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஊழியம் செய்றீங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, அதுக்கு பின்னாடி நான் ஜெபிக்கிறேன். அவங்க நல்ல ஒரு ஜெபிக்கிற சகோதரி. அவங்க ஜெபிக்கிற போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தாவே நேசிக்கிற நல்ல ஆண்டவர் இந்த மகனை நேசி, இந்த மகனை கனம் பண்ணும், இந்த மகனை பல பகுதிகளுக்கு கொண்டு செல்லும். என்னுடைய குடும்ப பின்னணி அவங்களுக்கு தெரியாது, ஊழியத்தினுடைய பின்னணி உங்களுக்கு தெரியாது, எங்க இருந்து வந்திருக்கேன், என்ன ஊழியம் செய்யறேன்னு தெரியாது. முதல் தடவை பார்க்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் நாங்கள் ஒருவர் அறிமுகமாக இருக்கிறோம். ஆனா கர்த்தர் அவர்களை கொண்டு பேசுகிறார். தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும்
நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன், நான் உன்னை நடத்துவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் சாயங்காலம் வேற ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போகணும்னு நினைச்சேன், போகல. அந்த ஒரே ஒரு வார்த்தை அந்த பலப்பட நேரா வீட்டுக்கு வந்துட்டேன். 2 மணி நேரம் 3 மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கடந்து அழுதேன். கர்த்தாவே, நீர் என்ன கைவிட மாட்டேன் என்பதை உறுதிப்படுத்திருக்கிறீர், கைவிட மாட்டேன் என்பதை உறுதிப்படுத்துங்க. அந்த ஒரே ஒரு வார்த்தை எனக்கு போதும். நான் வீட்டுல போய் ஊழியம் செய்யணும், காணிக்கை கிடைக்கிறது தேவையில்லை. இந்த ஒரே ஒரு வார்த்தை கூட நீர் பேசியிருக்கிறீர்கள் என்றால் நீர் என்ன நேசிக்கிறீர், என் ஊழியத்தை பொறுத்த நீர் ஒரு விசேஷித்த ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறீர். இந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும், இந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும், இந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும். இந்த வார்த்தை என்னை பலப்படுத்தட்டும், இந்த வார்த்தை என்னை ஆசீர்வதிக்கணும், இந்த வார்த்தை எனக்கு எந்த அதிகமான கிருபையை கொண்டு வரட்டும் என்று சொல்லி கண்ணீரோடு கூட நான் தேவ சமூகத்தில் விழுந்து கடந்து ஜெபித்துக் கொண்டிருந்தேன். 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கும். நான் எந்த வீட்டுக்கு போவேன்னு நினைச்சேனோ அவர் பார்த்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு அன்னைக்கு வந்து கதவை தட்டுற. நான் கதவை தட்டுற யாரும் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார், பிரதர் 7:30 8 மணிக்கு நீங்க வருவேன்னு சொன்ன, வரல, அதனால 8:30 மணி மேலாச்சு, நானே உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லி நானே வந்துட்டேன் அப்படின்னு. வந்தவர் சும்மா வரல, எனக்கு தேவையான நல்ல ஆகாரத்தை கொண்டு வந்து என்னுடைய கைகளில நல்ல ஒரு காணிக்கை கொடுத்து விட்டு போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே கர்த்தர் நடத்தனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? மோசே கர்த்தரிடத்திலிருந்து வாக்கியங்களை பெற்றுக் கொண்டவன். நீங்களும் அப்படித்தான். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருந்து வேதத்தை வாசித்து வேத வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை சிறந்த ஒரு மனிதனாக, சிறப்பானவர்களாக கர்த்தர் மாற்றுவார். 2வதாக வாசிக்கிற எபிரேயர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்கிறது. எபிரேயர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். 2வது மோசே நடத்த காணப்பட்ட விசேஷித்த காரியம் என்ன? தேவனுடைய வீட்டில எங்கும் உண்மையுள்ளவன். கவனிங்க, மோசே நடத்த காணப்பட்ட காரியம் ஒன்று உண்மை, விசேடமா தேவனுடைய வீட்டில் உண்மை. நம்ம பாருங்க, வருஷம் ஒரு தீர்மானம் எடுப்போம். நிறைய பேர் பார்ப்பேன், வருஷம் 1ஆம் தேதி ஒரு தீர்மானம் எடுப்பாங்க. என்ன தீர்மானம் தெரியுமா? எல்லா வாரமும் ஆராதனை மிஸ் பண்ணாம வந்துடுவேன். அந்த தீர்மானத்தில் நம்ம உண்மையா இருக்கிறோமா? அந்த தீர்மானத்தில் நம்ம உண்மையா இருக்கிறோமா? போன வாரம் ஒரு ஆராதனை கூட மிஸ் பண்ணாம அத்தனை ஆராதனைக்கும் நான் பங்கு பெற்றேன்னு சொல்றவங்க கை வைத்துக்க பார்க்கலாம். இவ்வளவு பேர் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய தீர்மானங்கள் இன்னும் உங்களை ஆசீர்வதிக்க. எல்லாருமே என்ன செய்யணும்? ஒரு ஆராதனை கூட மிஸ் பண்ணாம அத்தனை ஆராதனையிலையும் பங்கெடுக்கணும். இது ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். நிறைய பேர் தீர்மானம் எடுக்கிறான், அந்த தீர்மானத்துல என்ன உண்மை இல்லை. 2வது என்ன தெரியுமா? சரியான டைமுக்கு நான் வந்துடுவேன். ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆனா லேட்டாகி தான் வரும். 10 மணிக்கு ஆராதனை 9:45 வந்துடுவேன், 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துடுவேன். வந்துடுவானுங்க தாவே 1ஆம் தேதி தீர்மானம் எடுப்போம், ஆனா 10:30 தான் வரும். 10:30 தான் வரும், இல்ல 10:45 தான் வருவோம். எடுத்த தீர்மானத்தில் உண்மையாக இருக்கிறோமா? மோசே பாருங்கள், வேதம் சொல்ல தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மையுள்ளவன், எங்கும் உண்மையுள்ளவன். ஏதோ காணிக்கையில் உண்மையா இருக்கிறேன், தசமபாகத்தில் உண்மையா இருக்கிறேன், இது மட்டுமல்ல. வேதம் சொல்கிறது என்ன? தேவனுடைய வீட்டுல எங்கும் உண்மையுள்ளவன். வார்த்தை நல்லா கவனிங்க, யோசித்து பாருங்க. தேவனுடைய வீட்டுல எங்கும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறேனா? எங்கும் உண்மை உள்ளவனாய் நான் இருக்கிறேனா? ஆனா மோசே குறித்து ஆவியானவர் எழுதுகிறார், மோசே எங்கும் உண்மை உள்ளவன். வருஷம் அடுத்த ஒரு தீர்மானம் எடுப்போம். வருஷ கடைசியில ஒரு 3 நாளாவது ஃபாஸ்டிங் போட்டுருவேன். ஆலயத்துல வந்து ஜெபம் பண்ணுவேன், வீட்டுல உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். ஆனா உபவாசம் இருக்கிறதே இல்லை. மாசத்துல 4 வாரம் நடந்தது உபவாச ஜெபம். ஒரு உபவாச ஜெபத்துக்காக நான் வந்துடுவேன், 2 உபவாச ஜெபத்துக்கு வந்துடுவேன். தீர்மானம் எடுப்போம், உபவாச ஜெபத்துக்கு வர்றதே இல்லை. எடுக்கிற தீர்மானத்தில் உண்மையாக இருக்கிறோமா?
மணிக்கு நான் வச்சிருவேன். குடும்ப ஜபத்துல தவறிடுறோம். 5 மணிக்கு எழுப்பி கரெக்டா நான் காலையில் எழுப்பி ஜெபம் பண்ணுவேன், தீர்மானம் எடுக்கிறோம். ஆனா தீர்மானத்துல தவறிடுறோமே. தனிப்பட்ட ஜெபம் 1 மணி நேரமாவது தனித்து ஜெபம் பண்ணுவேன், தீர்மானம் எடுக்கிறோம், தீர்மானத்துல தவறிடுறோம். வருஷத்துல ஒரு தடவை பைபிளை நான் முழுமையா வாசித்து முடிப்பேன், தீர்மானம் எடுக்கிறோம், தீர்மானத்துல தவறிடுறோம். இந்த தீர்மானங்களை எங்க எடுக்கிறோம் தெரியுமா? 1ஆம் தேதி தேவனுடைய வீட்டுல தான் தீர்மானம். ஆனா தேவனுடைய வீட்டில் எடுக்கிற தீர்மானத்துல உண்மையா இருக்கிறோமா? வேதம் சொல்கிறது, மோசே தேவனுடைய வீட்டுல எங்க உண்மை உள்ளவன் அப்படின்னா ஒரு காரியத்தை கூட வேற நீட்ட முடியாது. எல்லா விஷயத்திலையும் கர்த்தருடைய வீட்டில உண்மை உள்ளவன், உண்மை உள்ளவன். பாருங்க, எந்த இடத்துலயும் ஆராதனை பார்த்தோம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிடும். முடிஞ்சதுக்கு அப்புறம் 1/2 மணி நேரம் கழிச்சுதான் அந்த ஜெப வீட்டை விட்டு நாங்க வெளியே வருவோம். அது நீலகிரி பகுதியாக இருந்தாலும் சரிதான், வால்பாறை எஸ்டேட்டா இருந்தாலும் சரிதான். 9 மணி ஆராதனைனா 8:45 எங்க காலில் அங்க நிற்கும். கூடலூர்ல 9 மணிக்கு ஆராதனை, நினைச்சு பாருங்க. கூடலூர்ல 9 மணிக்கு ஆராதனை, 8:55 உள்ள நிக்கிறோம் நாங்க. பாஸ்டர் எங்களை வந்து அப்படி கையெல்லாம் கெடுகெடுன்னு ஆடுது. நீங்க 8:55 வந்துட்டீங்க அப்படிங்கிறாரு. உதடெல்லாம் பப்பன்னு நடக்கிறாரு. ஏன்னா நான் போயிருக்கிறது டிசம்பர் மாசம், குளிர்காலம். நினைச்சு பாருங்க, சொற்று கிடையாது, ஒண்ணு கிடையாது. எனக்கே கை காலம் நடுக்குது. முதல் தடவை போறேன் கூடலூருக்கு, 8:55 நிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பக்கத்துல இருக்கு, உள்ளூர்ல இருக்கிறவங்களாலே கூட சரியான நேரத்துக்கு வர முடியலன்னா எப்படி யோசித்து பாருங்க. நம்ம எதான் உண்மையா இருக்கிறோம்? வேதம் சொல்லுகிறது, மோசே தேவனுடைய வீட்டுல எங்க உண்மை உள்ளவன். வசனத்தை அண்டர்லைன் பண்ணிட்டு அந்த வசனத்தை கை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. இப்போதே ஒப்பு கொடுங்க, கர்த்தாவே நான் மோசே போல தேவனுடைய வீட்டுல உண்மையாக இருப்பேன். நானும் பிள்ளைகள் உண்மையாக இருப்போம், நானே குடும்பம் உண்மையா இருப்போம். மோசையை மேன்மைப்படுத்துற தேவனே, மோசையை விசேஷித்தவனாய் மாற்றின கர்த்தாவே, என்னை என் குடும்பத்தை அப்படியே மாற்றுவீராக. வேதம் சொல்கிறது, மோசையை போல முகமுகமாய் இருந்த ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினது இல்லை என்று சொல்லப்படத்தக்க வண்ணமாக மோசையை கர்த்தர் ஒரு மகா தீர்க்கதரிசியாக கனம் பண்ணினாலே. என்ன காரணம்? தேவனுடைய வீட்டில் எங்க உண்மை உள்ளவன். நீங்களும் தேவனுடைய வீட்டில் எல்லா விஷயத்திலேயும் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் உங்களையும் கர்த்தர் அப்படியே மேன்மைப்படுத்துவார். 3ஆவதாக வாசிக்கலாம், என்னாகமம் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனம். என்னாகமம் 12:3. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். மோசே குறித்து அடுத்த ஒரு நல்ல சாட்சி, சாந்த குணம்னு இல்லை, எப்படி இருக்குது? மிகுந்த சாந்த குணம். எனக்கு பேர் தான் சாந்த குணம். இந்த சில விஷயத்தெல்லாம் ரொம்ப கோபமா இருப்பேன். இந்த ஜெபம் நடந்துட்டு இருக்கும்போது யாராவது தூங்கி விழுந்துட்டான்னு வைங்களேன், சரியான கோபம். இப்ப அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஆரம்ப காலத்துல யாராவது தூங்கிட்டாலும் சரிதா, கூப்பிட்டு முறை வச்சு வெளியே போயாம அப்படின்னு திட்டி இருக்கிறேன். பையன் கேட்டாரு, வெளியே போயிட்டாரு. பிறகு உள்ள வாங்க, நல்ல முகத்தை கழிச்சு வாங்க அப்படின்னு சொன்ன வந்த அவருக்கு அன்னைக்கு ஒரு 55 வயசு இருக்கு. நான் சொன்னது ஒரு 20 ஆண்டுக்கு முன்னாடி. ஆராதனை முடிஞ்சு சொன்னார், ஐயா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு. என்ன கேட்க போறீங்க? ஆராதனை தூங்கிட்டு என்ன விட்டு என்னதை கேட்க மறந்துட்டு அதை கேட்க போறீங்கன்னு நான் கிண்டலாவே கேட்கிறேன். அவர் சொன்னாரு, உங்களுக்கு பேர் சாந்தமான இருக்கு, ஆனா இவ்வளவு கோவப்படுறீங்களே, இந்த பேரை வச்சது யார் அப்படின்னாரு. இதுதான் ரொம்ப முக்கியமா உங்களுக்கு? பைபிள்ல என்ன தெரியுது கேட்கணும் பார்த்தா யாரு பேர் வச்சது, இதுதான் ரொம்ப முக்கியமா உங்களுக்கு? எனக்கு திருப்பி கோபம்.
அவரு இப்ப நீங்க கோவத்தனப்படுறீங்க அப்படின்னு கவனிங்க. வேதம் சொல்லுகிறது மோசையானவன் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். ஒரு ஊர்ல பார்த்தீங்கன்னா ஒரு சாமியார் இருந்தாங்க. அந்த சாமியார் பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் பேச மாட்டார். ரொம்ப சாந்த குணம் உள்ளவர். அந்த ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க அவர் ரொம்ப சாந்த குணம் உள்ளவர், நல்ல சாமியார் அப்படின்னு. அந்த ஊர்ல சில வாண்டு பசங்க இருந்தாங்க. அப்படியா, அந்த சாமியார் ரொம்ப சாந்த குணம் உள்ளவரா, நம்ம போய் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதுல ஒரு வாண்டு பையன் போய் கேட்டான் சாமியார போய், சாமியாரை வணக்கம் அப்படின்னா. சாமியார் வணக்கம்னு சொன்னேன், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? கேள்வி கேட்கப்பா. உங்களுக்கு கோபமே வராதா சாமியாரே அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னாரு கோபமே வராது. அவன் திருப்பி கேட்டான், அந்த பாருங்க ஒரு மலை தெரியுதுல்ல, அந்த மலை உச்சிக்கு கூட்டு போய் உங்களை மேல வந்து தள்ளி விட்டா கோபம் வராது. பின்னாடி பாருங்க ஆத்துல எவ்வளவு தண்ணி ஓடுது, அந்த ஆத்துல கொண்டு போய் தள்ளி விட்டா கோபம் வராது. தாடியெல்லாம் நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்களா, இந்த தாடியை பிடிச்சி இழுத்தா அவர் சிரிச்சுட்டே சொன்னாரு கோபம் வராது. முடியெல்லாம் நல்லா வளர்த்து சடை போட்டு வச்சிருக்கீங்களே, முடியை பிடிச்ச ஆட்டலாம் கோபம் வராது. வச்சிருக்கிற சாப்பாடு இப்ப பாருங்க தூக்கிட்டு போயிட்டா கோபம் வராது. ஒரு கேன்ல தண்ணி வச்சிருக்கீங்க, இதை எடுத்துட்டு போனா கோபம் வராது. அங்க பாருங்க ஒருத்தன் தீ போட்டு நெருப்பை மூட்டி வச்சிருக்கிறான், அதுல கொண்டு போய் தள்ளி விட்டா டேய் கோபம் வராது பல தடவை சொல்றேன், ஏன்டா திரும்பி திரும்பி கேட்கிற போடா. அந்த பசங்க ஓடிட்டாங்க. ஓடிட்டு கொஞ்சம் தூரம் கழிச்சு வந்துட்டு, சாமியாரே உமக்கு கோபம் வந்துருச்சுடோ அப்படின்னாங்க. கவலைய சார்ந்த குணமுள்ள சாமியார் தான், ஆனா அவருக்கு என்னதான் வருது, கோபம் வருது. ஆனா வேதம் சொல்லுகிறது மோசையானவன் மிகுந்த சாந்த குணமுள்ளவன். மிகுந்த சாந்த குணமுள்ளவன். யோசித்து பாருங்க, சின்ன சின்ன விஷயத்துல எத்தனை விஷயத்துல நம்ம சாந்தத்தை இழந்திருக்கிறோம். ஆனா வேதம் சொல்கிறது மோசே மிகுந்த சாந்த குணம். அதனாலதான் ஆண்டவராய் இயேசு மலை பிரசங்கத்தில் எப்படி சொல்லுகிறார், மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு 5:5 சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மலை பிரசங்கத்துல இந்த வசனம் மகாத்மா காந்தி அடிகளுக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இது. அவருக்கு மலை பிரசங்கம் ரொம்ப பிடிக்கும். மலை பிரசங்கத்தை பல தடவை அவர் வாசித்திருக்கிறார். ஒரு தடவை மகாத்மா காந்தி அடிகள்கிட்ட கேட்டாங்களாம், இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருவீங்களா? மகாத்மா காந்தி அடிகள்கிட்ட கேட்டவது யார் தெரியுமா? வெள்ளக்காரன் தான் கேட்கிறாரு. வெள்ளக்காரன் மகாத்மா காந்தி அடிகள் சிரிச்சுட்டு சொன்னாரு, பைபிள் வசனத்தை நீங்கள் நம்புகிறீர்களோ இல்லையோ, நான் நம்புகிறேன் அப்படின்னு. உடனே இந்த வெள்ளக்காரன் கேட்டாரு, நம்புறீங்களா நீங்களா? அப்படின்னா ஒரு வசனம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப நக்கலா கேட்டாரு. மகாத்மா காந்திகள் சொன்னாரு, மத்தேயு 5:5 சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆனப்படையானதான் சத்தியாகிரகம் என்று சொல்கிற போராட்டத்தை நாங்க கையில் எடுத்திருக்கிறோம். இது உங்களோடு கூட வன்முறையில போராடுகிற போராட்டம் அல்ல, அமைதியாய் சாந்த குணத்தோடு நாங்க போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒன்று தெரியும், இந்தியாவுக்கு சுதந்திரம் கட்டாயம் கிடைக்கும். நிச்சயமா நாங்க இந்தியா சுதந்திர நாடாக மாறும் என்று மகாத்மா காந்தி அந்த வெள்ளக்காரர் முன்னாடி வேத வசனத்தை பிடித்துக் கொண்டு அறிக்கையிட்டார். அவனைய வேத வசனத்தின் மேல அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை. வேதம் சொல்லுகிறது, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பூமி என்ன செய்வார்களாம், சுதந்திரித்துக் கொள்வார். அவர் அறிக்கை பண்ணினபடியே சில ஆண்டுகளிலே இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுவாங்க, இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு அவர் காரணம், இவர் காரணம், அந்த போராட்டம் இந்த போராட்டம்னு. நான் சொல்லுகிறேன், வேத வசனத்தின் மேல் இருக்கிற
அபாரமான விசுவாசமே இந்தியாவுக்கு சுதந்திரத்தை கொடுத்தது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப மோசேயிடத்துல காணப்பட்ட மூன்றாவது விசேஷித்த தன்மை என்னது? சாந்த குணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்ததாக இன்னொரு காரியத்தை கூட வாசிக்கலாம். யாத்ராகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம். யாத்ராகமம் 4:10. மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோடு பேசினதுக்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல. பாருங்க, கர்த்தர் மோசேயை அழைக்கிறாரு. வா, உன்னை தான் அழைக்கிறேன். நீ இந்த ஜனங்களை என்ன செய்யணும்? எகிப்திலிருந்து விடுவித்துக் கொண்டு போவதற்காக உன்னை நான் அழைக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் மோசே கர்த்தர்ட்ட என்ன சொல்றாரு? அதுக்கு நான் தகுதியானவன் அல்ல, நான் திக்கு வாயும் மந்த நாமம் உள்ளவன். வாசிங்க. நான் திக்கு வாயும் மந்த நாமம் உள்ளவன் என்றான். அல்ல, அவன் எவ்வளவு தாழ்மையோடு கூட சொல்றாரு பாருங்க. திக்கு வாயும் மந்த நாமம். அப்படின்னா ஏன் அப்படி சொல்றாரு தெரியுமா? பல வருஷமா காட்டுக்குள்ள ஆடுகளையே மேய்த்து கொண்டிருக்கிறார். ரொம்ப நாளா ஆடுகளோடே அவர் பழகி கொண்டிருக்கிறதால மனுஷனோட பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நல்ல அறிவாளிதான், பேசுகிற திறமை இருக்குது. ஆனா காட்டுக்குள்ளே பல ஆண்டு காலம் ஆடுகளை மேய்த்து 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 மனிதனோட பேசாதனால வார்த்தைகள் இப்போ வரமாட்டேங்குது. வார்த்தைகள் வரல. அவர் சொல்ற, நான் திக்குவாய் மந்தனாக உள்ளவன். தாழ்மையோடு கூட கர்த்தரிடத்துல சொல்றாரு, நான் இதுக்கு தகுதியானவன் அல்ல, என்னை நீங்க தலைவனா ஏற்படுத்தாதீங்க, வேற யாரையாவது நீங்க அனுப்புங்க அப்படின்னு சொல்லி மிகுந்த தாழ்மையோடு கர்த்தரிடத்துல சொல்லுகிறான். நான் திக்கு வாயும் மந்தனாமும் உள்ளவன். நாமளா இருந்தாலும் சொல்லிப்போம் தெரியுமா? மோசையை போய் கூப்பிடுறீங்க, அவனுக்கே பேச தெரியாது. ஏன், நான் நல்லா பேசுவேன், என்னை கூப்பிட்டுருக்கலாம்ல, நான் நல்லா பாடுவேனே, நான் நல்லா ஜெபம் பண்ணுவேனே, நான் மக்கள்கிட்ட நல்லா பேசுவேனே, போய் போய் உனக்கு மோசை தான் கிடைச்சானா, என்னை கூப்பிடக்கூடாதா? மோசை சொல்றது என்ன? வேற யாராவது அனுப்புங்க, வேற யாராவது அனுப்புங்க, நான் திக்குவாய், நான் மந்தனாவும் உள்ளவன், என்னையே நீங்க அழைக்கிறீங்களேப்பா, என்னைய போய் தலைவனா ஏற்படுத்துறீங்களே, வேற யாராவது அனுப்புனா என்ன? மோசையிடம் காணப்பட்ட அடுத்த ஒரு விசேஷித்த தன்மை தாழ்மை. தாழ்மை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெரியோருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க, பெற்றோருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க, தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க, தேவ ஊழியர்களுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க, தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க. மோசையை போல எந்த அளவுக்கு நீங்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு அவர் வல்லவனாக இருக்கிறார். அவர் நல்லவனாக இருக்கிறார். அடுத்ததாக மோசேயிடம் காணப்பட்ட அடுத்த ஒரு விசேஷித்த காரியம் என்ன? வாசிக்கலாம். யாத்ராகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம். பிள்ளை பெரிதான போது அவன் அதை பார்வோனுடைய குமாரத்திற்கு கொண்டு போய் விட்டாள். அவனுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி, அவள் அவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். அவனுக்கு மோசே என்று பெயரிட்டார். மோசே என்று சொன்ன அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்னது? ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன். அப்படின்னா தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன், தண்ணீரிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டவன் மோசே. அந்த நதியிலே ஒரு கூடையிலே கிடத்தப்பட்ட மோசையை தண்ணீரிலிருந்து தூக்கி எடுத்ததுனால சொல்கிறார், தண்ணீரிலிருந்து நான் தூக்கி எடுத்தேன், ஜலத்திலிருந்து நான் தூக்கி எடுத்திருக்கிறேன், ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் என்ற அர்த்தத்துல வைத்த பேர் என்னது? மோசே. எங்க ஊர்ல ஒரு அம்மாவுக்கு 9 பெண் பிள்ளைகள், 10வது ஒரு பையன் பறக்கப்பட்டான்னு பல கோயில்ல போய் நடையா நடந்து தவம் இருந்து இருக்கிறாங்க. 9 பெண் பிள்ளைகளுக்கு பின்னாடி 10வது ஒரு பையன் பறக்கப்பட்டான்னு பயங்கர ஏக்கம். 10வது அந்த அம்மாவுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. அந்த அம்மா என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? போதும் பொண்ணுன்னு பேர் வச்சாங்க. என்ன பேரு? போதும் பொண்ணு.
ஐயோ பொம்பளை பிள்ளையா, போதும்டா சாமி, போதும் பொண்ணு. எல்லாரும் கேட்டாங்க, இது நான் விளையாட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க. இல்ல, நான் வேணும்னு தான் வச்சிருக்கிறேன். போதும் பொண்ணு, போதும் பொண்ணு. ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் அந்த பிள்ளைய போதும் போதும்னு கூடுவாங்க. ஒரு நாள் அந்த பிள்ளைய கேலி பண்றவங்களா சொன்னாங்க, அம்மா நீ மட்டும் ஒருபோதும் என்ன செஞ்சிடாத, சாம்பார் கரண்டியை தூக்கிறாத, கறி கரண்டியை தூக்கிறாத. போதும் பொண்ணுன்னு சொன்னா கறியை என்ன செய்யாது, இடையில விடாது. அதனால நீ மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது, பந்தி பரிமாறுற வேலையில வரவே கூடாது. பேர் பாருங்க, போதும் பொண்ணு. அன்னைக்கு ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவனுக்கு வச்ச பேர் என்னது? மோசே. மோசே என்ற அர்த்தம் என்ன? ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன்.